இந்த ஃபோனில் வந்து இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக டெட்டு. இந்த ஃபோனில் வந்து நம்ம பேட்டரி கனெக்டர்லாம் செக் பண்ணுவோம். எவ்வளோ லீக்கேஜ் இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஃபோன் வந்து எதனால் டெட்டில் இருக்குது அப்படின்னா லீக்கேஜ்னால. இப்போ பேட்டரி கனெக்டரில் நான் வந்து இந்த மைனஸில் வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து நான் ஷார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஷார்ட் ஆகுது. இப்போ நான் இதை ப்ளஸில் வைக்கிறேன். ப்ளஸில் வச்சா எனக்கு 119ன்னு காட்டுதில்ல ரீடிங். இது வந்து மைனஸ் ஷார்ட் ஆகுதா? ப்ளஸில் காட்டுற 119ங்கிறது இந்த ஃபோனில் லீக்கேஜ். சரியா? இந்த லீக்கேஜோட நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபோனை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு பெரிய ரெஸ்பாண்ட் எதுவும் இல்லை. அதாவது இந்த லீக்கேஜ் இந்த ஃபோனை ட்ரிகர் பண்ண விட மாட்டேங்குது. சரி, இந்த லீக்கேஜ் விபேட்டில் இருக்குது. கண்டிப்பாக விபிஹெச்லேயும் லீக்கேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா விபிஹெச்சில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஓகேவா, பவர் ஐசியை சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர், அதாவது பவர் ஐசியை சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டரில் நான் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் ஷார்ட் ஆகுது, அதாவது மைனஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு லீக்கேஜ் காமிக்குது. லீக்கேஜ் காமிக்குதா? அப்போ விபேட்டில் நீங்கள் பார்த்த லீக்கேஜ் விபிஹெச்சோட லீக்கேஜ். அப்போ சில ஃபோன் பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் இருந்துச்சுன்னா அங்கே லீக்கேஜ் ஆகும், சிலது ரெஸ்பாண்டே பண்ணாது. ஆனால் இங்கே இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அங்கே லீக்கேஜ் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விபிஹெச் போகிற ஏதோ ஒரு ஏரியாவில் லீக்கேஜ் இருக்குது. மேக்ஸிமம் லீக்கேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, நெட்வொர்க் ஐசி, இந்த மாதிரி விபிஹெச் போகிற எந்த ஐசி வேணாலும் லீக்கேஜ் ஆகலாம். ஆனால் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் இருக்க வாய்ப்பு கம்மி. மேக்ஸிமம் ஐசி தான் லீக்கேஜ் ஆகும். இப்போ நமக்கு தெர்மல் கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா எதனால் இந்த வார்ம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். இப்போ நான் அதில் வந்து இஷ்யூ வந்து டைரெக்டாகவே வந்து ஃபைன் பண்ண முடியுது. என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த ஐசி வந்து சுக்குநூறாக கிராக் ஆகிருக்கு, தெரியுதா? கோடு கூட தெரியுதா? இந்த ஐசியில் கிராக் இருக்குது, தெரியுதா? கோடு தெரியுதா? நேராக ஒரு கோடு தெரியுதா? இந்த கோடு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஐசி கிராக் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? இந்த ஐசி தான் அந்த ஃபோனில் லீக்கேஜ். இந்த ஐசியில் தான் லீக்கேஜ் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இந்த ஐசி தான் ஹீட் ஆகும். ஏன்னா இந்த ஐசி டைரெக்டாகவே கிராக் ஆகிடு. கிராக் தெரியுதா நேராக நடுவில்? இந்த கிராக்கை வந்து சரியெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஐசி மாற்றுற மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஐசியை எடுத்துட்டா கண்டிப்பாக அந்த லீக்கேஜ் போயிடும். ஓகேவா?
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இஷ்யூ வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து லீக்கேஜ் இருக்குது. அது நமக்கு வந்து டேரெக்டாகவே ஐசி கிராக்குங்கிறது தெரிஞ்சதுனால நமக்கு வேலை வந்து ஈஸி. நமக்கு நார்மல் ஷார்ட்டோட லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா லோ ஆம்பியர் போகிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் வந்து ஹீட் ஆகாது. அதனால் நமக்கு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் லீக்கேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இது ஐசி டைரெக்டாக கிராக்குங்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சிப் லெவல் ஃபால்ட்டை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுமாரி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு லீக்கேஜ் ஷார்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோன்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி சப்ளை லைன்ஸு விபேட்டு விபிஹெச் இந்த மாதிரி சப்ளை லைன்ஸோட பேரெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் கிளியராக ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.